என்ன மாதிரி டெவலப்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் நடக்குதுன்னு பாத்தீங்களா? ஓகேங்களா, சென்னையோட வளர்ச்சியோட ரொம்ப முக்கியமான பிளட் லைனா இருக்க போது இந்த ஏரியா. ஓகேங்களா, என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த தண்டலம் தாண்டி வரும்போது ஃபர்ஸ்ட் மன்னூர்பேட் அப்படின்ற அந்த இடத்துல வந்து ஒரு பிரிட்ஜ் ஒர்க் நடந்திருக்கும் பாத்தீங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணூர்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட் அப்படின்ற ரோட் போடுறாங்க. அது வந்து அந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 25 மினிட்ஸ் அந்த இடம் இருக்கும். சோ அது வந்து திருவள்ளூர் அப்படி அதோட கனெக்டிவிட்டி இருக்கும், ஸ்ரீபெரும்புத்தூரோட கனெக்டிவிட்டி இருக்கும், மப்பேடோட கனெக்டிவிட்டி இருக்கும், தண்டலத்தோட கனெக்டிவிட்டி இருக்கும். அதான் அந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மப்பேடு அப்படின்ற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல தான் லாஜிஸ்டிக் சென்டர் வருதுன்னு காமிச்சாங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலர் துறைமுகம். ஓகேங்களா, இது ரொம்ப குரூஷியலான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். என்ன மைக் அலசிலியோ தேங்க்யூ தெரியும். இது ரொம்ப குரூஷியலான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஏன்னா இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகட்டும், ஒரகடம் ஆகட்டும் பயங்கரமான ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப். கரெக்டா? இங்க இருந்து உருவாகிற எல்லா பொருளையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்காக மப்பேட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக் சென்டரா ஒரு ஹப்பா கிரியேட் பண்றாங்க. அது இங்க இருந்து கரெக்டா 15 மினிட்ஸ் தூரத்துல நம்ம பார்த்திருக்கோம். இந்த ரோடு நீங்க வந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா SH50 சென்னை அரக்கோணம் பைபாஸ். ஓகேங்களா, நீங்க சில பேர் வந்து நேரா போய் அந்த ஒரு பிரிட்ஜை போய் காமிச்சு கூட்டு வந்திருப்பாங்க, திருப்பதி ஹைவேஸ் சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அருகில்பாடி கூட்டு ரோடு. இங்க இருந்து கரெக்டா ஒரு 6 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். 5 மினிட்ஸ் நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்துடலாம். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. அந்த பைபாஸ் நீங்க ஏறினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பதி ஹைவேஸ், இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து திருப்பதி வரைக்கும் போற ஹைவேஸ், கனெக்ட் ஆகிற ஹைவேஸ் அது இருக்கும். ஓகேங்களா, சோ 5 மினிட்ஸ் தூரத்துல அதுவும் இருக்கு. அந்த திருப்பதி ஹைவேஸுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஹா நிறுவனமே கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேல டெவலப் பண்ணிருக்கோம். 12,000 பிளாட்டுக்கு மேல அந்த ஏரியால இருக்கு. சம மேட்டரா? சோ இந்த ஏரியால வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டான ஆளுங்க தான். அங்கேருந்து நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். சோ ஒரு பக்கத்துல சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே, இந்த சைட்ல வந்து சென்னை திருப்பதி ஹைவேஸ், இந்த சைட்ல வந்து மப்பேடோட மல்டி மாடல் லாஜிஸ்டிக் சென்டர், இது எல்லாமே இருக்கு. இப்ப தக்கோலத்தை நம்ம ஏன் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தக்கோலத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா புருசை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் அப்படின்ற ஊர் இருக்கு. பரந்தூர் எதுக்கு இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு? கேட்கல, எதுக்காக ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு? மேல ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கு பாருங்க, இந்த மாதிரி நிறைய பறக்க போறாங்க. ஓகேங்களா, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பரந்தூரோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அசுர வளர்ச்சியா இருக்கு. அதை சுத்தி இடம் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 1/4 கிரவுண்ட் இடமே வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் 12 லட்சம் 15 லட்சம் போயிட்டு இருக்கு. பாக்குறீங்களா ஆட் எல்லாம்? சோ அதோட ப்ராக்சிமிட்டியில இன்னைக்கு ஒரு 7.5 லட்சம் ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 சதுரடி அப்படின்றது பாசிபிலிட்டி வந்து வெறும் ராகாவால மட்டும் தான் முடியும். சம மேட்டரா? அதெல்லாம் ஜோரா உதர கை தட்டலாமா? சோ இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ நிறைய பேர் உங்க வீட்டு மனை